ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 9/12/2025க்கான கேரளா நாட்டு சார்ட் டிசைனிங் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கேஸ் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கேஸிங்கில் நமக்கு போன மாதம் பார்த்தீங்கன்னா இந்த 897 அப்படி நம்பர் பாருங்கள். 897ங்கிறது வரிசையாக நமக்கு பார்த்தோன்னா அடிச்சிருப்பாங்க சரிங்களா. பாக்ஸ் பண்ணி 879 9 வச்சு அடிச்சிருப்பாங்க, மறுபடியும் 8 வச்சு அடிச்சிருப்பாங்க சரிங்களா. இந்த 897 அப்படி நம்பர் நமக்கு பாக்ஸ் பண்ணி அடிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க சரிங்களா. ஸோ இந்த மாதிரி பாக்ஸ் வச்சு அடிக்கும்பொழுது இதுலேருந்து நமக்கு ஒரு நாள் கேப் விட்டு பாருங்கள். நமக்கு இந்த இடத்துல 0.45 இந்த 0.45 அப்படிங்கிற நம்பர் பார்த்திங்கன்னா இங்கேருந்து நமக்கு 4வது நாள் 451 இங்கேருந்து நமக்கு பார்த்திங்கன்னா 0.45லேருந்து பிசி நம்பர் 45 எடுத்து நமக்கு 45 அடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த 987க்கு 851 சரிங்களா. 851க்கு இங்கே 4 நாள் கேப்பில் பாருங்கள், 1 2 3 4 நாள் கேப்பில் 584. ஸோ இந்த நம்பரை 85 ஏபி 85 எடுத்து நமக்கு ஏபி 58 வச்சுருக்காங்க. இங்கே பிசி 45 எடுத்து நமக்கு ஏபியில் வச்சுருக்காங்க சரிங்களா. இப்போது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதேமாதிரி நம்ம ஒரு நாள் கேப் விட்டு பார்த்தோம் அப்படின்னா சரிங்களா. ஒரு நாள் கேப் விட்டோம்னா இந்த இடத்துல 709 இந்த 709 அப்படி நம்பர் பார்த்திங்கன்னா ஏசி நம்பர் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது சரிங்களா. ஃபஸ்ட்டு பிசி, அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபி எடுத்துருக்காங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா ஏசி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா. ஏசி எடுத்தாங்க அப்படின்னா 79 அப்படி நம்பர் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. 79 அப்படி நம்பர் வந்துச்சு அப்படின்னா ஏபியில் வைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது சரிங்களா. இங்கே அது இல்லாமல் நம்ம நேரத்துக்கு சொல்லியிருந்தோம், நம்ம 87 அப்படி நம்பர் எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். நமக்கு 80 எடுத்துட்டாங்க, நமக்கு ஏசி மட்டும் எடுத்திருக்காங்க சரிங்களா. 29க்கு ஏபி, 80க்கு நமக்கு பிசி சரிங்களா. ஸோ ஏசியும் வச்சுக்கலாம் அல்லது இதுவும் வச்சுக்கலாம் சரிங்களா. இப்போ நம்ம இந்த கான்செப்ட் படி பார்த்திங்கன்னா நமக்கு 79 அப்படிங்கிற நம்பர் ஏபியில் வைக்கிறதுனால இந்த நம்பர் ஏசி வைக்கிறதா வச்சுக்கலாம் சரிங்களா. 791 அப்படி நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் வந்துருக்குன்னு சரிங்களா. எண்பத்தி 91 அப்படி நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த நம்பர் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். 8791 அப்படி நம்பர் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது சரிங்களா. ஏபிஎஸ்சிபிஸில் 17 அந்த உள் நம்பர் 107க்கு வச்சு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை வச்சு நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. 709லேருந்து நம்ம 79 அப்படி நம்பர் எடுத்துருக்கோம் சரிங்களா. 79 வச்சு நமக்கு நம்பர்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டபுள்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. 8791 தான் நாளைக்கான கெஸிங் எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. 791. ஸோ இதில் நீங்கள் 0 வச்சு நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுடைய கெஸிங்கில் சிங்கிள் நம்பர் 791 மட்டும்தான் சரிங்களா. நெக்ஸ்ட்டு சப்போர்ட் கார்டு நம்பர் சொல்கிறேன் பார்த்துக்குங்க. சப்போர்ட் கார்டு நம்பரில் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு பிசி நம்பர் மட்டும்தான் வச்சுக்க பார்க்க போகிறோம் சரிங்களா. 4 மாதம் கேப் விட்டுக்கணும் சரிங்களா. 4 மாதம் கேப் விட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா பிசி 00 மறுபடியும் 4 மாதம் கரெக்டாக கேப் விட்றோம். 3 மாதம் சரிங்களா. 3 மாதம் கேப் விட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா பிசி 00 சரிங்களா. கரெக்டாக 3 மாதம் கேப் விட்டு 00, 3 மாதம் கேப் விட்டு 00. ஸோ இந்த மாதமும் 00 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு ரிட்டர்ன் அடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. 00 அப்படிங்கிற நம்பர் ரிட்டர்ன் அடித்தாங்க அப்படின்னா 700 அப்படின்னு சொல்லிட்டு வரலாம் சரிங்களா. ஏன்னா நம்ம 17 எடுத்தாச்சு, இதை வச்சு 07 அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த நம்பர்ஸ் நம்ம எடுத்தாச்சு சரிங்களா. 700 அப்படிங்கிற நம்பர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். சிங்கிள் நம்பர் தான் இந்த நம்பரும் பார்த்தீங்கன்னா 700 அப்படிங்கிறதும் சிங்கிள் நம்பர் நம்ம தான் நம்ம எடுத்து ட்ரை பண்ண போகிறோம் சரிங்களா. ஸோ இதில் 1700 அப்படிங்கிற நம்பர் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. 1 lakh ப்ரைஸில் எடுத்து ட்ரை பண்ணுறவங்க 1700 அப்படிங்கிற நம்பர் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி வந்த 880 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரெகுலர் ஃபாலோயிங் நம்பர்ஸ் தான் சரிங்களா. 80 50 இந்த பேர் நம்ம ரெகுலராக நம்ம சொல்லியிருக்கோம் சரிங்களா. 80 50 68 அதே மாதிரி 25 ரெகுலர் ஃபாலோயிங் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுறவங்களும் தெரியும்னு நினைக்கிறேன். 25 45 28. ஸோ அதே மாதிரி 21 97 58. ஸோ இதெல்லாம் ரெகுலர் ஃபாலோயிங் நம்பரு. இதில் நமக்கு 80 அப்படி நம்பரு பாஸ் ஆகிருக்கு சரிங்களா. ஸோ இதெல்லாம் நோட் பண்ணி பாருங்கள். உங்களால் ட்ரை பண்ண முடிஞ்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. ஸோ நமக்கு 80 அப்படி நம்பர் வந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா
50 அப்படி நம்பர் வரணும் சரிங்களா. 50 அல்லது 68 இதில் ஏதாவது ஒரு நம்பர்ஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. பிப்ளேஸ் அந்த மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது ஏசியோ பிசியோ தாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க. அதுக்காக தான் வந்து பார்த்தோன்னா நான் வந்து 52 வச்சு உங்களுக்கு ஏபி கான்செப்ட் வந்து உங்களுக்கு நான் வீடியோவே போட்டிருக்கேன். பிசி மட்டும் 61 அப்படின்னு சொல்லிட்டு ஏசியில் 26. ஸோ இதை எடுத்து ஃபாலோ பண்ணுங்கள். நான் ஏசி தனியாகவும் பிசி தனியாகவும் நான் கொடுத்துருக்கேன் சரிங்களா. 61ங்கிறது பிசி மட்டும் கொடுத்துருக்கோம். ஏசிங்கிறது 26ங்கிறது ஏசி மட்டும் கொடுத்துருக்கோம் சரிங்களா. தயவுசெய்து வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது தெரியும். அதிலேயே உள்ள டவுட் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கேட்குறீங்க சரிங்களா. வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும் சரிங்களா. வீடியோவை தயவுசெய்து ஃபுல்லாக பாருங்கள். அப்படின்னா தான் நான் என்னென்ன கெஸ்ஸிங் சொல்கிறேன், இந்த மாதிரி பேட்டர்ன் சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் சரிங்களா. ஸோ அதே மாதிரி ஒருத்தர் எல்லா மெம்பர்ஷிப்பில் உள்ளவங்களுக்கு தான் நீங்கள் வந்து நல்ல நம்பர்ஸ் தரீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு. மெம்பர்ஷிப்பில் உள்ளவங்களுக்கு கொடுக்குறது தான் உங்களுக்கும் வரும், உங்களுக்கு வர்றது தான் அவங்களுக்கு வரும். தனிப்பட்ட முறையில் நான் யாருக்கும் கொடுக்கல அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி என்னைக்காவது அது வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முன்னாடி கொடுத்துருக்கணும் வந்து உங்களுக்கு சொல்லாமல் இருக்க மாட்டேன் சரிங்களா. ஸோ எல்லாத்துக்குமே சொல்லி தான் இருப்பேன் சரிங்களா. ஒரு சில இது மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட்டர்ன்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு வெளியிலேயே நான் சொல்லியிருப்பேன். அவங்க வந்து பர்டிகுலராக அந்த பேட்டர்ன் இப்போ உங்களுக்கு இந்த சார்ட்டு கொடுத்தேன். உங்களுக்கு சார்ட்டு ஃபுல்லாக அவங்க போஸ்ட்டில் அவங்க தனியாக போட்டிருக்கேன். உங்களுக்கும் அதே மாதிரி தான் தனியாக போட்டிருக்கேன். ஒவ்வொன்றும் இம்பார்ட்டன்ட் தான் இருக்குமோ ஒழிஞ்சு உங்களுக்கு வந்து உங்களுக்கு சொல்லாமல் இருக்க மாட்டாங்க சரிங்களா. எல்லாத்துக்குமே பொதுவான வீடியோ தான் நான் போடுறேன். அவங்களுக்கு ஒன்று உங்களுக்கு ஒன்று அப்படிங்கிறது கிடையாது சரிங்களா. ஸோ அதுவுமே நான் சேர வேணாங்கிறத நான் சொல்லியிருக்கேன் சரிங்களா. சேர்ந்தவங்க வந்து கேட்குறாங்க, தனியாக ஏதாவது வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக கேட்குறாங்க அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு சொல்கிறது தான். இப்போ இந்த ஒரு பேட்டர்னா டெய்லி கெஸ்ஸிங்க்கு வந்து உங்களுக்கு கெஸ்ஸிங் சொல்லும்போது இந்த பேட்டர்ன் சொல்கிறேன் சரிங்களா. அவங்களுக்கு இந்த பேட்டர்னை மட்டும் தெளிவாக இப்போ எங்கனெல்லாம் இப்போ எடுத்துக்காட்டுக்கு இந்த 3 7 4 5ன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா. ஸோ அதுக்கான விளக்கத்தை வந்து லென்த்தாக இருக்கும் அவ்வளோதான். ஆனால் கான்செப்ட் வைஸ் எல்லாமே ஒன்று தான் சரிங்களா. ஃபுல்லாக உங்களுக்கு வந்து அந்த ஒரு கான்செப்ட்னா அந்த கான்செப்ட் மட்டுமே வீடியோவாக இருக்கும் அவ்வளோதான். வேறு எதுவும் கிடையாது சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.